Hello ladies and gentlemen, welcome to my very first vlog or vlog. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி கண்டென்ட் என்னென்னா வீக் பை வீக் நான் என்னோட இந்த குட்டி பிரெயினை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக என்னத்தை பிடுங்குறேன் அப்படிங்கிறதோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஹோப்ஃபுல்லி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் நிறைய இருக்குன்னா மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் ஹானஸ்ட்லி எனக்கே நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அடங்கம்மா. ஸோ கைஸ், இட்ஸ் Thursday மார்னிங் அண்ட் எஸ் 3 நாளாக நான் ஒன்றுமே பண்ணலை. பிகாஸ் இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டை தாண்டி நான் வெளியே போகிறதுங்கிறது ரொம்பவே ரேராக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். பட் ஒரு வேளை நான் போனேன் அப்படின்னா 1 day ட்ராவல், 1 day ரேண்டம் சம்பவம்ஸ் அண்ட் 1 day ஃபுல் ரெஸ்ட். ஸோ பேசிக்கலி ஐ எம் அ சில் ப்ளஸ் லேசி கை. பட் இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே நோஷனில் போட்டு வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் வீடியோ. பட் நான் இப்படி ஒரு வேலையை நோட் பண்ணி அதை நான் முடிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி அதை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். A few minutes later. Guess what? இன்னைக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. பிகாஸ் மை டியர் தற்குறி ஃப்ரெண்ட் ஒரு உதவி ஒன்று கேட்டேன். ஸோ பேசிக்கலி என்னை பெயிண்ட் அடிக்க விட்டுட்டான் அந்த லவடக்கிய பால் அவனோட அனிமேஷனுக்கு. பட் டேம், லுக் அட் திஸ் அனிமேஷன். மை ஃப்ரெண்ட் இஸ் த நெக்ஸ்ட் மியாசாக்கி. அண்ட் அவனுக்கு ஆக்சுவலி தேவைப்பட்டது 100 ஃப்ரேம்ஸ்க்கான பேஸ் கலர். பட் என்கிட்ட வந்து 50 பண்ணாலே ஓகேடா அப்படின்னு சொன்னான். பட் நான் அவனுக்கு பண்ணி கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ஃப்ரேம்ஸ் தான். அண்ட் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்ப மாற்ற மாதிரி தான் தோணுது. பட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஒரு 20 ஃப்ரேம்ஸ்க்கு. ஸோ மிச்சத்தை வந்து நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்சியரான அனிமேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என் தளபதியோட ஐடியா நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அண்ட் நேற்று பண்ண வேண்டிய விஷயத்த அப்படியே இன்றைக்கி பண்ணுறது தான் இன்றைக்கான கோல். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் தி ஸ்கிரிப்ட் ரைட்டிங். பிகாஸ் நான் ஒரு வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 20 days மேலே ஆக போகுது. அண்ட் ஆல்சோ டு பி ஹானஸ்ட், நான் ஒரு ஃபுல் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் யூ கேன் கிளியர்லி see it in my last few videos. பயங்கரமாக வளருவேன். பட் ஹோப்ஃபுல்லி நாட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹோப். Many unbearable hours later. ஆல்ரைட், ஸோ ஃபைனலி என்னோட ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ முடிச்சுட்டு என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கான ஸ்கிரிப்ட். அண்ட் இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸுக்கான கண்டென்ட்டையும் கறந்துடுவேன். ஸோ யூஸ்வலி என்னோடய ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இட் ஸ்டார்ட் வித் மை ஓன் ப்ராஜெக்ட். அதில் வந்து ஏதாவது ஒரு செவத்தை போய் நான் முட்டிக்கிட்டு இருப்பேன் ஒன்றும் தெரியாமல். அண்ட் அப்படி முட்டி நான் புதுசாக லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை ஐ turn it into a content. and then ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் லேர்ன் பண்ண விஷயத்த ஒரு பேஸ் ஸ்கிரிப்டாக வந்து நான் ரைட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பற்றி வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி யூடியூப்பில் அந்த டூலை பற்றி ஏதாவது வீடியோ இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து பிளெண்டர் மேனுவல் பக்கம் போயிடுவேன். அங்கே போய்ட்டு ஏதாவது அந்த டூலை பற்றி இருக்கான்னு தேடி பார்ப்பேன். அதில் மோஸ்ட்லி ஒன்றுமே புரியாது, என்னென்னத்தையும் எழுதி வச்சுருப்பானுங்க. ஸோ அதை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிட்டு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுவேன். அது அதுக்கு மேலே வந்து எதையாவது ஒன்று சொல்லி வைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுன்னு நான் சொல்லி எனக்கு புரிகிற வரைக்கும் நான் வந்து ChatGPTயை தொந்தரவு பண்ணிவிட்டு தென் அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கிரிப்டுக்குள்ளே புகுத்த ட்ரை பண்ணுவேன் வித் அ லிட்டில் ஃபன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து சாட்டர்டேஸில் தான் நான் மெயினாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் டுடே இஸ் சாட்டர்டே. அண்ட் இந்த டைம் தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டுட்டோரியல்லாம் பார்த்து கேமரா ஆங்கிள், லைட் ஆங்கிள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எந்த லட்சணத்தில் இருக்குன்ட்டு. அண்ட் நான் ஷூட் பண்ணும்போது நான் ஆக்சுவலி அந்தளவு எமோட் பண்ண மாட்டேங்கிறேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஜஸ்ட் லுக் அட் ஆல் தீஸ் ஃப்ரேம்ஸ். I mean, these are literally the peak human emotion, literally. அண்ட் ஆக்சுவலி ஷூட் பண்ணும்போது வீடியோவை ஸ்டார்ட் டு எண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் அதோடய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மூஞ்சி இப்படி இருக்கும், தொண்டை இப்படி ஆகிடும் அண்ட் பயங்கரமாக தலை சுற்றும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி ஆக்சுவலி நான் ஸ்கிரிப்டே 4 பேச்சு ஊடால கொஞ்சம் வந்து அப்பப்போ பிரேக் எடுத்துக்கிட்டேன், விச் இஸ் மச் பெட்டர். ஆல்சோ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். பிகாஸ் ஊரே அமைதியாக இருக்கும், நான் மட்டும் கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அதனாலே என்னமோ தெரில, பக்கத்து வீட்டுக்காரர் நான் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எதையாச்சும்
எதையாச்சும் போட்டு தட்டிக்கிட்டு உடச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் இன்றைக்கி 8:30 மணிக்கு உட்காந்து ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். Okay, ladies and gentlemen, this is the last day of this week. அண்ட் அஸ் யூ கேன் சி எடிட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது ஆக்சுவலி இந்த வீடியோ குப்பை தொட்டியில் இருக்க குப்பை மாதிரி அங்கங்கே சதறி இருக்குது. ஸோ பேட்ச் பண்ணால் தான் கொஞ்சம் சரி வருங்கிறதுனால தான் இந்த வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் பி ரோல் இது எல்லாத்தையுமே வந்து நான் இன்றைக்கி தான் ஷூட் பண்ணேன் ஆக்சுவலி. பிகாஸ் லிட்ரலி இந்த வாரம் நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ அதனால் என்னத்தை காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல டு பி ஆனஸ்ட். பட் அடுத்த வாரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வில் பி மச் பெட்டர் தென் திஸ் vlog. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். until then bye guys.